ஹாய்கள் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நம்ம மெல்சாமி இறந்துட்டாருங்கிறது இப்போ இருக்கிற எல்லா நியூஸ்லையுமே தீயாக பரவி எல்லாருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்லேருந்து, இன்ஸ்டா ஸ்டோர்லேருந்து எல்லா பக்கமே இதாக இருக்குது. ஸோ அவருடைய உடல் வந்து இப்போ அவரோட வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவர் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோபாலா, ட்ரம்ஸ் மணி, கோவை சரளா, பிஜிலி ரமேஷ், அப்புறம் பார்த்திபன், ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பை தெரிவிச்சிருக்காங்க. ஐ திங்க் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரமேஷ் கண்ணா, தாமு, ஸோ அவருடைய செட் ஆஃப் அந்த டைமிங்கில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய வருத்தத்தை எல்லாத்தையுமே ஆன்லைன் சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் அவரை அசிஸ்டன்ட் டைரக்டராக என் படத்தில் நான் இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் யாருக்கும் வெளியே தெரியாது. ஸோ நான் அப்போவே அவருக்கு ஒரு சின்ன ரோலும் கொடுத்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இது பண்ணேன். பட் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆகலைனால ஒரு நல்ல நண்பராக அவர் எனக்கு இது பண்ணார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் பையன் இவனுக்கும் இந்த மாதிரி சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதுக்கு நம்ம முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் பாஸ்கர், காளிராஜ் எல்லாருமே வந்து பயங்கரமாக அந்த இடத்துல எமோஷ்னலி அழுது ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் லாஸ்ட் சிவராத்திரிக்கு நான் ட்ரம்ஸ் பண்ணுற ப்ளே பிளான் இடத்துல நம்ம இவர் வந்து இருந்தார், வந்து என் கூட இருந்து எல்லா இதுவுமே பண்ணிகிட்டு இருந்தார். நான் அடுத்து திருவான்மையூர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டில் எல்லோரையும் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவர் தான் இன்னும் அப்புறம் வரவே இல்லை. நான் அப்போ கூட சொன்ன அவர்கிட்ட நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் அங்கே போய் முடிச்சுட்டு அப்புறம் நான் இது பண்ணிட்டு வரேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ஸ் பண்ணி வாசித்த இடத்துல நம்ம இவர் இருந்ததையுமே எல்லா இடத்துலையுமே நம்ம கண்டினியூஸாக பார்த்துருக்கோம். மயில்சாமி இந்த ஸ்பீச்சில் இருந்து அவர் அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மயில்சாமியோட மரணம்ங்கிறது வந்து விவேக் சாருக்கு அடுத்து ஒரு காமெடியன், நல்ல காமெடியன் அடுத்தடுத்து எல்லாருமே இறந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரமேஷ் கண்ணா சோஷியல் மீடியாவில் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வடிவேலுமே தன்னுடைய ட்விட்டர் பேஜில் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு நல்ல பர்சனுங்கிறது ஒரு நல்ல உதாரணம்ங்கிறத தாண்டி நான் அவரை நேரில் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்படிங்கிற போது மயில்சாமி சார் உண்மைக்குமே ஒரு குட் பர்சன் தான். ஏன்னா நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது ஒரு வந்து டொனேஷன் கேட்டாங்க. ஸோ டொனேஷன் கேட்கும் போது அப்போ ஒரு இல்லைங்கிற ஒரு வார்த்தை எதுவும் சொல்லவே இல்லை. அந்த ஸ்பாட்டில் டிரைவரை கூப்பிட்டு அவர் கார்லேருந்து எடுத்து 500 தூக்கி கொடுத்தாங்க. அவங்க எங்கேருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்கல. கூட இருந்தவங்க கூட கேட்டாங்க, நீங்கள் என்ன ஏதுன்னு கேட்காம கொடுக்குறீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் அவங்க தப்பாக நினச்சாங்கன்னா அது அவங்களுக்கு தான், நான் இந்த ரீசனுக்கு அவங்க கேட்டாங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி மயில்சாமி சார் சொன்னார். இது என் கண்ணெதிர நேராக லைவில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் ஒன் ஆஃப் த ஒரு குட் பர்சன் தான் நம்ம மயில்சாமி சார். ஸோ இது அடுத்தடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். கண்டிப்பாக மறக்காமல் வெயிட் பண்ணி பாருங்கள்.